அரசர் ஒருவர் தன் பற்கள் அனைத்தும் விழுந்து விடுவதாக ஒரு கனவு கண்டார். மறுநாள் அரசவை ஜோதிடரிடம் இந்த கனவை பற்றி கூறி கனவின் பலன் என்ன என்று கேட்டார். ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்த ஜோதிடர் அரசரிடம் இவ்வாறு கூறினார். அரசே, உங்கள் மனைவி, குழந்தை மற்றும் சொந்த பந்தம் அனைவருமே உங்களுக்கு முன்பாகவே இறந்து விடுவார்கள் என்று கூறினார். உடனே கோபம் அடைந்த அரசர் அந்த ஜோதிடரை சிறையில் அடைத்தார். ஆனாலும் கவலையிலிருந்து வெளிவராத அரசர் வேறு ஒரு ஜோதிடரை அழைத்து தான் கண்ட கனவின் பலனை கேட்டார். அதேபோல் இந்த ஜோதிடரும் ஓலை சுவடிகளை புரட்டி பார்த்துவிட்டு இவ்வாறு கூறினார். அரசே, உங்கள் மனைவி, குழந்தை மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் விட நீங்கள் அதிக நாட்கள் நீண்ட நலமுடன் வாழ்வீர்கள் என்று கூறினார். உடனே அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த ஜோதிடருக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார். இந்த 2 ஜோதிடர்களும் சொன்ன கருத்து ஒன்றுதான். ஆனால் அவர்கள் சொல்லிய விதமும் பயன்படுத்திய வார்த்தையும் தான் வேறு. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது பயன்படுத்தும் வார்த்தையில்தான் உள்ளது நம் சாமர்த்தியமும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும். அதனால் நாம் பயன்படுத்தும் வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை.